என் ட்வீட் போன 3வது நிமிஷமே ஏண்டா பண்டாரம் பரதேசி பாவடை கட்டி, இதான் வார்த்தை, சாதாரண வார்த்தை இதுதான். திமுகவினுடைய கைக்கூலி எவ்வளோடா சம்பளம், மத்தியான சாப்பாடு போட்டாங்களா உனக்கு, இப்படி கேட்டு தரக்குறைவாக விமர்சனம் செய்து ஒரு பெரிய கூட்டம். இப்போ இன்னைக்கு ராமர் கோயிலை பற்றி நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சிங்களேன், நான் சொன்ன வார்த்தையை முன்னாலே விட்டுருவான் பின்னாலே விட்டுருவான். நான் ராமரை பற்றி மட்டும் சொன்னதை மட்டும் வச்சுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரிலேருந்து நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் டிவியை பார்க்கும் போதெல்லாம் அதைத்தான் போட்டு 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 காண்டு. நம்முடைய பிரதமர் பேசுவதை போய் பாருங்க நீங்க. மேடையில் பாரதியார் பாட்டு பாடுறாரு, பாரதிதாசன் பாட்டு பாடுறாரு, திருக்குறள் சொல்றாரு, கடையில் டப்பு எங்கேயான்னு கேட்டா இல்லை. அந்த அம்மா நிதியமைச்சர் வர்றாங்க, அவங்க சொல்ற கணக்கு பூரா தப்பு தப்பா சொல்றாங்க. அந்த கணக்கு கூட்டலும் சரியா வர மாட்டேங்குது, கழித்தலும் சரியா வர மாட்டேங்குது. சரி என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. நம்ம ஊர்ல வாத்தியார் சொல்லுவார், நீ எத்தனை அடி வேணாலும் அடிச்சுக்கோ, கூட 5 மார்க் போடுமா. அத மாதிரி நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, கூட கொஞ்சம் பணம் கொடுங்கன்னா கொடுக்குறாங்களா. வரி விதித்து அரசுக்கு வருமானத்தை பெருக்குது. அதுல முதல் மார்க் கேரளாவுக்கு தான். மக்கள் மத்தியில சரியாக வரிகளை வசூல் செய்து அந்த நிதி ஆதாரத்தை பெருக்கக்கூடிய அந்த விகிதாச்சாரத்திலே அகில இந்திய அளவிலே ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிற புள்ளி விவரங்களின்படி கேரளா அரசு தான் ஒன்று. அது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய. உச்சநீதிமன்றம் தருகிற தீர்ப்புகளை பார்த்தால் நமக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எதையெல்லாம் நாம் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று நினைத்தோமோ, எதெல்லாம் கொடுமையான பாவம் என்று நினைத்தோமோ, அவைகளெல்லாம் சட்டபூர்வமாக செல்லத்தக்கவை என்பதை போன்ற தீர்ப்புகள் வருகின்ற போது நமக்கு உயிரே பயப்படுது. நல்ல வேளை இந்த பிக்கிஸ்பான் கேஸ்ல நமக்கு கொஞ்சம் உயிர் வந்திருக்கு. பங்களாதேஷில் நடந்தது என்ன நடந்திருக்கு, எதிர்கட்சிகள் தேர்தலிலே பங்கேற்கவில்லை என்று சொல்லிவிட்டார். ஏன்னா பங்கேற்று பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிவிட்டார். நீங்க அந்த அம்மா அவங்களே தேர்தல் நின்னாங்க, அவங்களே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, 4வது தடவை அந்த அம்மா பிரதமராக போறாங்க. இது இந்தியாவில் நடப்பதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? அதை போன்ற ஒரு ஆபத்தான கட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். இந்த அருமையான முயற்சியை பல்வேறு தளங்களிலே முன்னெடுத்து செல்கின்ற என் அன்பிற்குரிய தோழர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று காலை நிகழ்ச்சிக்கு உங்களையெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ்த்துரை வழங்கி பெருமைப்படுத்திட வேண்டும் என்கிற விளைவோடு இருந்த நான் காலை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள இயலாமல் போனதற்கான காரணத்தினை நம்முடைய தலைவர் அவர்கள் உங்கள் மத்தியிலே சொன்னார்கள். எதிர்பாராத வரமாக இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள், செய்ய வேண்டிய செய்திகளை பற்றி ஒரு ஆய்வு கூட்டத்தை போல ஒரு கூட்டத்தை அவர்கள் நடத்தியதால் அரசு உயரதிகாரிகள் அத்தனை பேரும் கலந்து கொண்டதின் காரணமாக இறுதியிலே முதலமைச்சர் அவர்களே அதிலே இறுதியாக உரையாற்றியதின் காரணமாக அந்த நிகழ்ச்சி இருந்ததனால் நான் வர முடியவில்லை. ஆனால் பல நல்ல செய்திகள் அந்த கூட்டத்திலே கிடைத்தன. இன்று இந்த கபர்ஸ்தான் அடக்கஸ்தலம் என்ற அந்த பிரச்சனைக்கு, ஒரு நீண்டகால பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதை போல பல விஷயங்களை பற்றி வாதித்தோம். அதிலே குறைந்தது ஒரு தாலுகாவுக்கு அல்லது முதலில் எந்தெந்த தாலுகாக்களிலே அதை போன்ற வசதிகள் இல்லையோ, கபர்ஸ்தானோ அடக்கஸ்தலங்களோ இல்லையோ, அந்த இடத்தை முதன்மையாக அடையாளப்படுத்தி அவற்றுக்கு அந்த நிலத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தினை நாங்கள் கேட்டோம். அதைவிட ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இப்பொழுது தமிழ்நாட்டிலே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மட்டும்தான் இந்த பிரச்சனை. அவர்கள்தான் இறந்தவர்களை அடக்கம் செய்கிறார்கள் பெரும்பாலும். அப்படி அடக்கம் செய்கின்ற போது ஏற்கனவே அடக்கம் செய்யப்பட்ட இடங்களிலே 14 வருடத்திற்கு இடையிலே வேறு யாரையும் அடக்கம் செய்யக்கூடாது என்கிற விதி இருந்தது. இன்று அரசு அந்த விதியை தளர்த்தி சவப்பெட்டியில் வைக்காமல் வெறும் உடலை புதைத்தால் 6 மாதத்திலே அந்த இடத்தில் வேறு ஒருவரை புதைத்துக் கொள்ளலாம் எனவும், பெட்டிக்குள்ளே வைத்து புதைத்தால், அதாவது மரப்பெட்டி, அதில் ஓராண்டுக்குள் அந்த இடத்தில் மீண்டும் அந்த உறவினர்களுடைய கல்லறை, உலகம் அதை போன்ற பெட்டிகளிலே வைத்தால் அதற்கு 3 வருடம். அந்த உறவினர்கள் இப்பொழுது சில இடங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு கல்லறைகளிலே அவர்கள் உறவினரை ஒருவரை அடக்கியிருந்தால், அவர்களது உடல் ஒரு பெட்டிக்குள் வைக்கப்படாமல் அப்படியே அடக்கியிருந்தால் அந்த உடலின் மேலே
இன்னொரு அவருடைய உறவினர்கள் யாராவது இறந்தால் அவர்கள் உடலையும் அடக்கிக் கொள்ளலாம். அதற்காக அரசு விதியை தளர்த்தி அதற்கான அரசாணை போடுவது. அப்புறம் இந்த கியூபிகுலர் சிமெட்ரி என்று சொல்கிறார்கள். பல்வேறு நாடுகளிலே இப்போ இந்த வால்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பேங்க்ல வந்து லாக்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதை போல காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ல அந்த வால் சிஸ்டத்தை வச்சு அதற்குள்ள பாடியை வச்சு அதற்கு பிறகு அது வந்து பாடி வந்து டிகே ஆக 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 அந்த பாடியை பின்னால தள்ளிட்டு இன்னொரு பாடியை புதைக்கிற மாதிரி. ஏன்னா நிலம் வந்து லேண்ட் இஸ் த கன்ஸ்ட்ரெயின்ட். அநேக இடங்களிலே இடம் கிடைக்கவில்லை. புறம்போக்கு இடங்கள் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளால் பல இடங்களிலே வந்து அசைனபிள் புறம்போக்கு இடமே இல்லை. இப்போ மேய்க்கால் லேண்டுன்னு இருக்கு சென்னையில். மேய்க்கால் லேண்டை வந்து மேய்க்கால் புறம்போக்க அசைன் பண்ணக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அது மேய்ச்சல் நிலம். ஆனால் சென்னையில் எதையா கால்நடைகள் எங்கே போய் மேய்க்க வேண்டும் என்று கேட்டால் உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆகவே உச்சநீதிமன்றம் தடை செய்திருக்கிற ஒன்றின் மீது உத்தரவு போட அரசு அதிகாரிகள் நீதிமன்ற அவமதிப்பு வந்துவிடும் என்று பயப்படுகிறார்கள். ஆகவே இடம் நிலம் கிடைக்காத காரணத்தினால் இதை போன்ற பல மாற்று வழிகளை பற்றி அரசு சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. நான் வந்து சிறுபான்மை மக்களுக்கு சிறுபான்மை பள்ளிகளிலே படிக்கின்ற தமிழ் வழி கல்வியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு காலை உணவு வேண்டும் என்று கேட்டோம். முதலமைச்சர் அதையும் கனிவோடு பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். இதை போன்று பல்வேறு பிரச்சனைகள் அவர் அறிவிப்பு செய்கின்ற வரை அதை பற்றி நாம் வந்து முழுமையாக இப்பொழுது வெளியிட முடியாது. ஆகவே அதை போன்ற ஒரு 3 மணி நேரம் இன்று அதை பற்றி பேசி அதற்கான பல முடிவுகளை எடுத்தோம். இன்றைக்கு வந்து எனக்கு உங்களையெல்லாம் பார்த்தால்தான் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையே வருகிறது. பல நேரங்களிலே நாம் கேள்விப்படுகிற செய்திகளும் படிக்கிற செய்திகளையும் பார்த்தால் மனமே சோர்ந்து விடுகிறது. தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே பல பேர் நிச்சயமாக மோடி தான் ஜெயிப்பார், இப்படி வந்து உங்களை பார்த்த உடனே நீங்க தேர மாட்டீங்க, நீங்க எப்படியா தேர்வீங்க அப்படின்னு நம்ம வந்து புகைவண்டி நிலையத்தில் விமான நிலையத்தில் யாராவது பார்த்தா அவர்களுக்கு ஒரு கோபம் இருக்கிறது உள்ள. இவர்களெல்லாம் இப்படி வந்து இந்த எங்க ஊர்ல தான் பழமொழி சொல்லுவான், எருமச்சாமி சாணி மேல இடி விழுந்த மாதிரின்னு சொல்லுவான். உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறீர்களே, உங்களுக்கெல்லாம் அந்த உணர்ச்சி வரலையே, இந்த அரசாங்கத்தை இன்னும் நீங்கள் அனுமதித்துக் கொண்டு இருக்கிறீர்களே, அந்த கோபத்துல தான் நம்மளை பார்த்து திட்டுறாங்க. எல்லாவற்றையும் வந்து ஆயுதங்களாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி. மத்திய மாநில உறவுகளுக்கு இடையில ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதி ஒதுக்கலை கூட ஆயுதமாக பயன்படுத்தி அங்கே ஆளுகின்ற அரசு மாற்று கட்சியை சார்ந்த அரசாக இருந்தால் அதை நிர்மூலமாக்குவது. இன்னைக்கு வந்து இந்தியாவிலே ரெவென்யூ ரியலைசேஷன் அப்படின்னு ஒரு பாயிண்ட், அதாவது வரி விதித்து அரசுக்கு வருமானத்தை பெருக்குதல். அதுல வந்து முதல் மார்க் வந்து கேரளாவுக்கு தான். கேரள அரசு தான் அதுல வந்து நம்பர் 1 இடத்துல இருந்து மக்கள் மத்தியில் சரியாக வரிகளை வசூல் செய்து அந்த நிதி ஆதாரத்தை பெருக்கக்கூடிய அந்த விகிதாச்சாரத்திலே அகில இந்திய அளவிலே ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிற புள்ளி விவரங்களின்படி கேரள அரசு தான் ஒன்று. அது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இடதுசாரி கூட்டணி கட்சியுடைய ஆட்சி. அந்த அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை இன்னைக்கு என்னன்னா, அடுத்த மாதம் எப்படி சம்பளம் போடுவது, அதே வந்து அந்த அரசாங்கம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய ஜீவமரண போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கிறது. ஆட்சியை நடத்துறதுக்கு, அரசாங்கத்தை நடத்துறதுக்கு, மருத்துவத்திலே, கல்வியிலே, அடிப்படை கட்டமைப்பிலே, அரசு நிர்வாகத்திலே, எல்லா புள்ளிகளிலேயும் முதல் இடத்திலே இருக்கிற ஒரு அரசுக்கு சம்பளம் போடுவதே சிரமமாக இருக்கிறது என்றால் என்ன காரணம் என்றால், அந்த அரசுக்கு முறையாக வர வேண்டிய நிதி ஒதுக்கீட்டை ஒன்றிய அரசு செய்வதில்லை. அவங்களுக்கு அடுத்த டார்கெட் வந்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஒரு 10 நாட்களாக 15 நாட்களாக நம்முடைய முதலமைச்சரை பார்ப்பதற்கே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அவருக்கு வந்து நிதி நிலைமை வந்து இங்கே பெருவெள்ளம் வந்தது. சென்னையில் இருக்கின்ற அத்தனை குடும்பங்களுக்கும் 6000 ரூபாய் வழங்கினார். அதை தொடர்ந்து தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் தென்காசியிலும் வெள்ளம், அங்கு 6000 ரூபாய் வழங்கினார்.
பொங்கலுக்கு 1000 ரூபாய் வழங்கினார். 1ஆம் தேதி பிறந்து விட்டால் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அது 1 லட்சக்கணக்கான பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். 1ஆம் தேதி வந்துவிட்டால் கல்லூரியிலே படிக்கின்ற முதல் தலைமுறை தமிழ் வழி கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும். இந்த தொகை அரசு ஊழியர் சம்பளம், பென்ஷன், இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளருடைய வேலை நிறுத்தம். ஒரு அரசாங்கம் தன்னிடம் இருக்கிற அத்தனை ஆதாரங்களையும் சுரண்டி சுரண்டி செலவழிக்கிறது. ஆனால் வைத்துக்கொண்டு கொடுக்க மறுக்கிற ஒரு ஒன்றிய அரசு அந்த நிதி வழங்கலையே தனக்கு வேண்டாத அரசாக இருந்தால், தன்னிடம் கொள்கை ரீதியாக ஒத்துப்போகாத அரசாக இருந்தால், மாற்று கருத்தியலை சொல்வது அரசாக இருந்தால், அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அந்த அரசை நிர்மூலமாக்குவது என்கிற ஒரு கொள்கையில் இருக்காது. இது இதற்கு என்ன முடிவு? 900 கோடி கொடுத்தார்கள். 450 கோடி 450 கோடி. இந்த 900 கோடி என்பது தமிழ்நாட்டிற்கு வருடா வருடம் வர வேண்டிய பணம். ஒன்றிய அரசு நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், தேசிய பேரிடர் நிவாரண தொகை என்று ஒரு காம்போனன்ட், அதை அது சில ஒரு செஸ் டாக்ஸ் மூலமாகவும் வரி விதிப்பதன் மூலமாகவும் சில வசதி வாய்ப்புள்ளவர்கள் தருகின்ற நன்கொடை மூலமாகவும் அந்த நிதியம் உண்டாக்கப்படுகிறது. அதில் மாநில நிதி என்று ஒரு பகுதி, ஒன்றிய அரசினுடைய நிதி என்று ஒரு பகுதி. இந்த மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடிய பகுதி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சில புள்ளி விவரங்களை வைத்து ஒரு அளவுகோலாக வைத்து இவ்வளவு தொகை என்று நிர்ணயம் செய்து விடுகிறார்கள். அது ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாட்டுக்கு 1200 கோடி ரூபாய். இந்த 1200 கோடி ரூபாயில 900 கோடியை ஒன்றிய அரசு தர வேண்டும், 300 கோடியை மாநில அரசு தர வேண்டும். இந்த 900 கோடியை 2 தவணையாக தருகிறார்கள். அதுல 450 900 கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு, எல்லா மாநிலத்திற்கும் இதுதான் ஃபார்முலா. அதற்கு பிறகு இந்த டிசாஸ்டர், இந்த பேரழிவு மிக கடுமையான பேரழிவாக இருந்து மாநில அரசு செலவழிக்கக்கூடிய தொகையை விட அதிகமான நிதி செலவழிக்க கட்டாயம் ஏற்பட்டால் அந்த தேசிய பேரிடர் நிதியிலிருந்து அதற்கு கொடுக்கணும். அதுதான் சட்டம். இந்த சட்டம் எப்போ நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய காலத்தில் சுனாமி வந்த பிறகு தேசிய பேரிடர் நிதி என்று சொல்லி அதில் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், விதி எண் 3(1), இதை போன்ற ஒரு சூழ்நிலை வந்தால் ஒன்றிய அரசு உடனடியாக தனது நிதி தொகுப்பில் இருக்கிற நிதியை மாநில அரசுக்கு கொடுக்கணும்னு தான் விதி. இந்த விதியை பயன்படுத்தி தான் குஜராத்துக்கு கொடுக்குறாங்க. குஜராத்தில் ஒரு சின்ன பேரிடர் வந்தால் கூட உடனே நம்முடைய பிரதமர் ஓடுகிறார். 1000 கோடி உடனே ரிலீஸ் பண்ணார். 1000 crores. இறந்தவர்களுக்கெல்லாம் 2 லட்சம் சொன்னார். அவர் போய் 2 நாள் சுற்றி பார்த்தார். அதே போல உத்தரகாண்ட். நாம் என்ன கேட்கிறோம்? பெய்த மழை காயல் பட்டணத்தில் 95 சென்டிமீட்டர் மழை. சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றில் அந்த ஊர்ல அவ்வளவு மழை பெய்ததாக சரித்திரமே இல்லை. தூத்துக்குடி மாவட்டம் பரவலாக தாமிரபரணி பாசனம் தவிர மற்ற இடங்கள் ஒரு வறட்சியான பகுதி தானே ஒழிய 95 சென்டிமீட்டர் மழையை எல்லாம் அந்த மாவட்டம் பார்த்ததாகவே இல்லை. தாமிரபரணி கடலிலே போய் கலக்கிறதற்கு முன்பு சிறுவைகுண்டம் என்கிற பகுதியில் ஆற்று மட்டத்திற்கு மேலே 21 அடி வெள்ளம் போயிருக்கிறது. ஆற்றுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் 15 அடி வெள்ளம் போயிருக்கிறது. இதை போன்ற சென்னையிலே அந்த புயலினால் ஏறக்குறைய அந்த புயல் 3 நாள் சென்னை கடற்கரை ஒட்டியே இருந்த காரணத்தினால் மழை, இடவிடாத மழை, பேரழிவு. அப்போ ஒன்றிய அரசு எதற்காக இருக்கிறது? அரசாங்கத்துக்கு கட்டுகிற வரி கட்டுகிற மாநிலங்களே இந்த 5 மாநிலங்கள் தான். தென்னிந்தியாவில் இருக்கிற இந்த 5 மாநிலங்கள் தான் வரி கட்டுகின்றன, அதிகமான வரி. மகாராஷ்டிரா கட்டுகிறது, குஜராத் ஓரளவுக்கு கட்டுகிறது. ஆனால் லட்சக்கணக்கிலே வரி கட்டுகிற மாநிலங்கள் இவ்வளவு பெரிய பேரிடரிலே சிக்கி தவிக்கின்ற போது அதை எவ்வளவு தூரம் அதை அவங்க ஒரு கேர்லெஸ். நம்முடைய பிரதமர் பேசுவதை போய் பாருங்க நீங்க. மேடையில் 1/2 மணி நேரம் பேசுகிறார். பாரதியார் பாட்டு பாடுறாரு, பாரதிதாசன் பாட்டு பாடுறாரு, திருக்குறள் சொல்றாரு. கடையில் டப்பு எங்கேயான்னு கேட்டா இல்ல.
என்ன பணம் கொடுக்கணும்ல? வந்தவரை நீ என்ன வேணாலும் பேசுங்க. அந்த அம்மா நிதியமைச்சர் வர்றாங்க, அவங்க சொல்ற கணக்கு பூரா தப்பு தப்பா சொல்றாங்க. அந்த கணக்கு கூட்டலும் சரியா வர மாட்டேங்குது, கழித்தலும் சரியா வர மாட்டேங்குது. அந்த அம்மாவாவது தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்றாங்க. சரி, என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. நம்ம ஊர்ல வாத்தியார் சொல்லுவார், நீ எத்தனை அடி வேணாலும் அடிச்சுக்கோ, கூட 5 மார்க் போடுமா. அத மாதிரி நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, கூட கொஞ்சம் பணம் கொடுங்கன்னா கொடுக்குறாங்களா? இது மற்ற கட்சிகள் இப்போ ஜனங்களுக்கு நம்ம பாராளுமன்ற தேர்தல் வருகிறது, என்ன நினைக்கிறாங்க? தமிழக அரசு சரியாக செயல்படவில்லை, செலவழிக்கிறதுக்கு பணம் இல்லை, தொழிலாளர்கள் வருத்தத்தில் இருக்கிறார்கள், பொதுமக்கள் வருத்தத்தில் இருக்கிறார்கள், ஆகவே பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு வருமா என்று பார்க்கிறார். இது ஒன்று. ஜனநாயக நிறுவனங்கள் இருப்பதை பார்த்தா நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்று ஒரு கட்டத்திலே வந்தால் அந்த ஆபத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய பிதாமகர்கள் they created democratic institutions. ஜனநாயக நிறுவனங்கள்னா என்ன? இந்த நாட்டினுடைய பாராளுமன்றம், இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம், நாம் இன்னும் பல்வேறு விதமான பொருளாதார நிதிக்கு ஏற்பாடு செய்திருக்கிற ரிசர்வ் பேங்க், ஃபைனான்ஸ் கமிஷன், இவைகளெல்லாம் நாம் உருவாக்கி வைத்திருக்கிற நிறுவனங்கள், காலம் காலமாக செயல்படுகின்ற நிறுவனங்கள், 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தருகிற தீர்ப்புகளை பார்த்தால் நமக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எதையெல்லாம் நாம் அன்லாஃபுல் நினைத்தோமோ, எதையெல்லாம் நாம் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று நினைத்தோமோ, எதெல்லாம் கொடுமையான பாவம் என்று நினைத்தோமோ, அவைகளெல்லாம் சட்டபூர்வமாக செல்லத்தக்கவை என்பதை போன்ற தீர்ப்புகள் வருகின்ற போது நமக்கு உயிரே பயப்படும். நல்ல வேளை இந்த பிக்கிஸ்பானு கேஸ்ல நமக்கு கொஞ்சம் உயிர் வந்திருக்கு. அந்த பிக்கிஸ்பானு கேஸ் மட்டும் இதை போல ஒரு தீர்ப்பு வரவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் இன்னைக்கு மிக கொடுமையான அந்த கேஸ். எவ்வளவு கொடுமையான கேஸ்! நீங்க தொலைக்காட்சியில் மாலை நேரத்தில் வாதத்தில் நீங்க கேளுங்க, இந்த வலதுசாரின்னு 4-5 பேர் வர்றாங்க. இந்த வலதுசாரி பேசுறத கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் சொன்னா, நேற்று மறுநாள் வாதம் நானும் கலந்துக்கிட்டேன், மறுநாள் காலையில் பார்த்தேன் வாக்கிங்ல. அவர் கேட்டாரு, சார் உங்களெல்லாம் ரோஸா இருக்கா சார்? என்னையா அந்த ஆள் பேசிக்கிட்டே இருக்கா, நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சார், எட்டி அடிக்க வேண்டாமா சார்? ஜனநாயகம் ஐயா இது ஒரு விவாதத்தினுடைய மூலமாக சிஸ்டம் பை டிஸ்கஷன். எவ்வளவு தூரம் அவர்கள் உணர்ச்சி மூட்டினாலும் எரிச்சலை ஊட்டினாலும் அதையும் எதிர்கொண்டு வாதம் செய்வதுதான் ஜனநாயகமே ஒழிய எதற்காக எதிரே உட்கார்ந்து இருக்கிறவரை என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதை விட ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் எந்த நாட்டிலையும் நடக்க முடியாது. 5 மாத கர்ப்பிணி, 2 வயது குழந்தை, 5 மாத கர்ப்பிணியை பாலியல் வன்புணர்வுக்கு நீ உள்ளாக்குகிறாய். அவளுடைய சகோதரி, அவள் பிரசவமாகி 2 நாட்கள் ஆகிறது, அவளை பாலுறவு வன்புணர்வுக்கு உண்டாக்குகிறாய். அந்த 2 நாள் குழந்தையை கொல்லுகிறீர்கள். அவளுடைய சகோதரன், இப்படி 13 பேரை கொண்டுவிட்டு அந்த வழக்கு பாருங்க. எல்லா வழக்குலையும் ஐ விட்னஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது மாதிரி வழக்குல அதுவும் விக்டிம்ஸ் சாட்சி சொல்றது ரொம்ப கஷ்டம். பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பெண் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு முன்னால் சாட்சிய கூண்டில் ஏறி தனக்கு நடந்த கொடுமையை சொல்லுகின்ற போது அதைவிட உண்மையான சாட்சியம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. சில நேரத்தை நேரில் பார்த்த சாட்சிகளே இருக்க மாட்டான். இப்ப இவருடைய சகோதரி இறந்தது போல இந்த அம்மையாருக்கு ஏதாவது ஒன்றாக ஆகியிருந்தால் சாட்சி சொல்வதற்கே ஆள் இருக்காது. ஆனால் அவளே சாட்சி சொல்கிறாள், இவன் வந்தான், அவன் வந்தான், அவன் அதை செய்தான், இவன் இதை செய்தான். இவ்வளவு விவரமாக சொல்லி குறுக்கு விசாரணை செய்து அதற்கு பிறகு தீர்ப்பு கொடுத்தால் குஜராத் அரசு என்ன செய்கிறது? அதை விடுவிப்பதற்காக அனைத்து சட்ட விதிகளையும் திருத்தி, அனைத்து சட்டத்திற்கு புறம்பான வழிகளையும் பின்பற்றி அந்த வழக்கிலே இதற்கு நம்முடைய ஒன்றிய அரசு இதற்கு ஆதரவு. ஒன்றிய அரசு எதிர்த்திருந்தால் இது நடந்திருக்காது. ஆகவே ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒன்று சேர்ந்து இதை போல மனித நாகரிகம் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு பெருங்கொடுமையை அரங்கேற்றியவர்களுக்கு விடுதலை கொடுத்தது மட்டுமல்ல,
விடுதலை கொடுத்தவர்களை மேளதாளத்தோடு வரவேற்று மாலை அணிவித்து அவர்கள் காலை தொட்டு வணங்கி அவர்கள் சிலருக்கு பாஜக பதவியை கூட கொடுத்தது என்று சொன்னார். இந்த நாட்டிலே சட்டத்தின் ஆட்சியின் மீது யாருக்கு நம்பிக்கை வரும்? அதை உச்சநீதிமன்றம் சரி செய்திருக்கிறது. நம்முடைய பிரதமர் பேசுவது உண்டு, செய்வது உண்டு. ஒரு 15-20 நாளைக்கு முன்னால கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு தன்னுடைய வீட்டிலே வைத்து விருந்து கொடுத்தார். இயேசுநாதரை பற்றி பேசினா நானே அவர் சொன்னதை கேட்டுதான் இவ்வளவு இருக்குதா இயேசுநாதரை பற்றி நமக்கு இது நாள் வரைக்கும் நம்ம தெரியல. புதுசா சொல்றாரு, ரொம்ப அருமையா சிந்திச்சு சொல்றாரு அப்படின்னு. அவர் என்னை ஃபாதர் ஆகணும்னு சொன்னாரு. நான் அதை பற்றி யோசிக்காம கொஞ்சம் தவறு பண்ணிட்டேன். இனிமேல் அதுக்கு ஐ எம் நாட் குவாலிஃபைட். அவர் அங்க கிறிஸ்தவர்களை பற்றி அவ்வளவு பேசுகிறார். மணிப்பூர்ல 300 தேவாலயங்கள் இடிந்து கிடக்கிறது. பல்வேறு விதமான மக்கள் அந்த 2 பெண்களை நிர்வாணமாக கூட்டிக் கொண்டு வந்ததை பார்த்திருந்தால் உலகத்திலே எந்த நாகரிகம் உள்ள நாடும் வெட்கி தலைகுனிய வேண்டியதற்கும். பிரதமர் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த ஊருக்கு போய் அந்த ஜனங்களை பார்த்து தயவு செய்து, அதாவது நாங்கள் பாபர் மசூதி டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இடிக்கப்பட்டது. தலைவர் மூப்பனார் ஐயா அவர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, ரொம்ப மன சஞ்சலப்பட்டிருந்தார். உடனே என்ன செஞ்சார்னா, மறுநாள் எல்லா இஸ்லாமிய தலைவர்களையும் அழைத்தார். காமராஜர் அரங்கம், அப்துல் சமது உட்கார்ந்திருந்தார், அப்துல் லத்தீஃப் உட்கார்ந்திருந்தார், நம்முடைய பிஎஸ்சி ரஹ்மான் போன்ற பெரிய தொழிலதிபர்கள், இஸ்லாமிய கல்வியாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு மேடையில் கூப்பிட்டு உட்கார வைத்து தலைவர் மூப்பனார் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு உங்கள்கிட்ட வேற ஒன்றும் சொல்ல தெரியல, தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் என்று துண்டை இடுப்பிலே கட்டி மன்னிப்பு கேட்டார். ஒரு பிரதமர் குறைந்தபட்சம் நான் வருந்துகிறேன், இந்த தேசத்தினுடைய பிரதமராக இருப்பதற்கு நானே வருந்துகிறேன், இப்படி கொடுமை நடக்கலாமா அப்படின்னு சொன்னாலே இந்த மக்கள் மனம் ஆறிடும். ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற அந்த ஊருக்கு 6 முறை தேர்தல் பிரச்சாரம் போனார் நம்முடைய பிரதமர், 6 times. ஆனால் இந்த சம்பவம் நடந்த பிறகு இதுவரை பிரதமர் அங்கு போகவே இல்லை. ஆனால் கேரளாவில் இருக்கிற அந்த பிஷப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வைத்து பேசுகிறார். அவர் பேசுகின்ற அதே நேரத்தில் மத்திய பிரதேசத்தில் என்ன நடக்கிறது? மத்திய பிரதேச அரசாங்கம் உத்தரவு போடுகிறது, எந்த பள்ளிக்கூடத்திலும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடக்கூடாது, கிறிஸ்துமஸ் கேரல்கள் பாடக்கூடாது. கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களிலே கிறிஸ்துமஸ் கேரல் பாடினால் அந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கிற அத்தனை பெற்றோர்களிடமும் ஒப்புதல் வாங்கிய பிறகுதான் படிக்க வேண்டும். எங்கள் குழந்தைகளுக்கு சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போடக்கூடாது, கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ் போடக்கூடாது, அந்த குழந்தைகள் விருப்பப்பட்டால் கூட. இது மத்திய பிரதேசம். ஆனால் பிரதமருடைய வீட்டில் என்ன நடக்கிறது? இந்த நாட்டுக்கு கிறிஸ்தவர்கள் செய்த பெருந்தொண்டு, இயேசுநாதர் ஒரு அற்புதமான தலைவர், அவர் செய்த தியாகம்னா அங்க ஒரு பிரசங்கம் நடக்குது. அப்ப எத்தனை முகங்கள் இவர்களுக்கு. எதுக்காக சொல்றேன்னா, நம்முடைய எதிரிகள் யோக்கியமானவர்கள் அல்ல. அவர் எனிமீஸ் ஆர் நாட் ஹானஸ்ட் பீப்புள். இப்ப எங்களுக்கும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அபிப்பிராய பேதம் இருக்கு, கொள்கை ரீதியாக வேறுபாடுகள் உண்டு. பட் போத் ஆஃப் அஸ் ஆர் ஹானஸ்ட் பீப்புள். எங்களுக்கு பின்னால ஒழிக்கிறதுக்கு ஒன்றுமல்ல. ஆனால் இன்று இருக்கின்ற இந்த சூழ்நிலை, இதை பாதுகாக்க வேண்டிய நிறுவனங்கள், தேர்தல் ஆணையத்தை பார்த்தா இன்னும் பயமா இருக்குது. உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது, தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர் 3 பேரும் சேர்ந்துதான் தேர்தல் ஆணையத்தை எடுக்கணும். ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டினுடைய மிகப்பெரிய அடிப்படை ஆதாரமே சுதந்திரமான நேர்மையான தேர்தல். சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு என்ன உத்தரவாதம் என்றால், அந்த தேர்தல் ஆணையம் சுதந்திரமான நேர்மையான ஆணையமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பங்களாதேஷில் என்ன நடக்குன்னு பாருங்க. நீ பங்களாதேஷில் நடந்தது என்ன நடந்திருக்கு? எதிர்க்கட்சிகள் தேர்தலிலே பங்கேற்கவில்லை என்று சொல்லிவிட்டார். ஏன்னா பங்கேற்று பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிவிட்டார். நீங்க அந்த அம்மா அவங்களே தேர்தல் நின்னாங்க, அவங்களே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, 4வது தடவை அந்த அம்மா பிரதமர் ஆக போறாங்க. இது இந்தியாவில் நடப்பதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? அதை போன்ற ஒரு ஆபத்தான கட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த 2024 தேர்தல் என்பது ஒரு சாதாரண வருடமா 5 வருடத்திற்கு ஒரு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் என்பது எதிர்காலத்திலே இந்தியாவிலே
முறையான பாராளுமன்ற ஜனநாயகம் இருக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்கிற தேர்தல் இந்த தேர்தல். அரசியல் கட்சிகள் செயல்பட முடியுமா, செயல்படக்கூடுமா? அவருடைய கொஞ்சம் நாளைக்கு முன்னால் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். காங்கிரஸே இல்லாத பாரதம், கம்யூனிஸ்டுகளே இல்லாத இந்தியா, கழகங்களே இல்லாத தமிழகம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கட்சியினுடைய ஆட்சியை நோக்கித்தானே அவர் அழைத்து செல்கிறார்கள். நாங்கெல்லாம் தீவிரவாத இயக்கமா? இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் தீவிரவாதிகளா? எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது, ஒரு லட்சியம் இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே நாம் நமக்குள்ளே இருக்கிற சில மன வருத்தங்கள், சில கருத்து வேறுபாடுகள், இவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் எங்கே வேறுபடுகிறோம் என்று பார்க்காமல் நாம் எங்கே ஒன்றுபடுகிறோம் என்று பார்க்க வேண்டும். அதுக்காகத்தான் உங்களை போன்றவர்களுடைய பணி மகத்தான பணி. அதை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். நான் உங்களை யாருக்கும் எம்பி எலெக்ஷன் வேணும், எம்எல்ஏ எலெக்ஷன் வேணுங்கிறது இல்லை. அதற்காக நீங்கள் எல்லோரும் பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. ஒரு ஏற்றுக்கொண்ட லட்சியத்திற்காக, நீங்கள் தாங்கிக் கொண்டிருக்கிற கொள்கைக்காக, நாட்டில் எது நியாயமாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் மனமாற விரும்புகிறீர்களோ அந்த விருப்பத்திற்காக உங்கள் நேரத்தையும் பொருளையும் காலத்தையும் உழைப்பையும் தருகின்ற இந்த தொண்டர்கள் தான் அதை போன்ற ஒரு வெற்றியை சாத்தியம். ஆகவே வரக்கூடிய நாட்களிலே மிக கடுமையான ஒரு காலகட்டத்திலே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை, அதுவும் நான் சொன்னதை போல ஒரு நேர்மையற்றவர்களுடைய எதிர்ப்பை நாம் சந்திக்க இருக்கிறோம். சமூக ஊடகங்கள் படுகின்ற பாடு நமக்கு தெரியும். சமூக ஊடகங்களிலே உருவாக்கப்படுகிற பொய்க்கதைகள் எப்படியெல்லாம் இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை பற்றி பேச பயமா இருக்குது. இப்போ இன்னைக்கு ராமர் கோயிலை பற்றி நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சிங்களேன், நான் சொன்ன வார்த்தையை முன்னாலே விட்டுருவான், பின்னாலே விட்டுருவான். என்ன, நான் ராமரை பற்றி மட்டும் சொன்னதை மட்டும் வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில், இன்னைக்கு ராத்திரிலேருந்து நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் டிவியை பார்க்கும் போதெல்லாம் அதைத்தான் போட்டு 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 காணு. என்னெல்லாம் பொருள் அந்த ஒரு கழுகுகள், நிறைய கழுகுகள் வந்துடுச்சுட்டான் அயோத்திக்கு. ஜடாயுடைய வடிவமான அந்த கழுகுகள் இப்போ என்னமோ பெரிய ஒரு இயற்கையினுடைய வினோதம். இப்பொழுது ராமர் கோவில் திறப்பதனால இந்த கழுகுகள் இருக்குன்னு நானே பார்த்து, அடா இப்படி நடக்குது போல இருக்கு, உண்மையா இருக்குமோ, அப்ப நமக்கு இதுல ஏதாவது நம்ம கூட ஒரு வேளை தெரியாம போயிட்டு வந்த வேண்டியதான்னு நினைச்சேன். கடைசியில தான் பார்த்தா அது எங்கேயோ ஒரு ஆப்பிரிக்காவில் ஒரு ஊர்ல இருந்து எடுத்ததை இங்க எடுத்து போட்டு நம்ம கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள 50,000 பேர் பார்த்துறாங்க. அவ்வளவு பேருக்கும் சம்பளம் கொடுத்து ஆள் வைத்திருக்கிறார்கள். இப்ப நம்ம பேசி உங்க இதுல ஒரு ட்வீட் நான் போட்டேன்னு சொன்னா என்னை ஏசுவதற்கு 3 செகண்ட் கூட ஆகாது. என் ட்வீட் போன 3வது நிமிஷமே ஏண்டா பண்டாரம் பரதேசி பாவடை கட்டி, இதான் வார்த்தை, சாதாரண வார்த்தை இதுதான். திமுகவினுடைய கைக்கூலி எவ்வளோடா சம்பளம், மத்தியான சாப்பாடு போட்டாங்களா உனக்கு, இப்படி கேட்டு தரக்குறைவாக விமர்சனம் செய்து ஒரு பெரிய கூட்டம். அதனால சமூக ஊடகங்களின் மீது வெளிப்பாக இருங்க, சமூக ஊடகங்களிலே பங்கேற்றுக் கொள்ளுங்கள், சமூக ஊடகங்களிலே நியாயமான கருத்துக்களை வருகின்ற போது அதை ஆதரித்து நீங்கள் வெளியிடுங்க, லைக் போடுங்க. அப்பொழுதுதான் சில பெண்களை அவர்கள் எவ்வளவு தூரம் ஒரு நல்ல ஒரு சகோதரி, துணிச்சலாக எதையும் பேசக்கூடியவர், அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ், ஆனால் அவர் நியாயமான கருத்துக்களை அடிக்கடி வகுப்புவாத அரசியலுக்கு எதிராக சொல்கிறார் என்பதற்காக அந்த சகோதரியை பற்றி அவர்கள் போட்டிருக்கிற வசவு வார்த்தைகள் இருக்கிறது பாருங்க, நாம் காதால் கேட்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. அப்படி அதை சமூக ஊடகத்தையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறார். வெப்பனைசேஷன் ஆஃப் சோசியல் மீடியா, அலாட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், அது ஒரு வெப்பனைசேஷன். இப்படி ஜனநாயக நிறுவனங்கள் அவைகளை ஆயுதங்களாக பயன்படுத்துவது, இப்படி எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தி ஒரு சுதந்திரமான நியாயமான சமூகம் வளர்ந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாகவும், ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே மொழி, இப்படி எல்லாம் ஒரே 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 தலைவர், ஒரே கட்சி என்று முடித்து விடுவார். அதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. அதற்காக நாம் என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக வேண்டும். ஆகவே களப்பணி ஆற்றப் போகிற சரியான காலகட்டத்திலே இந்த மாநாடு நடந்திருக்கிறது. மாநாடு முடிந்து போகின்ற போது நல்ல வெளிச்சத்தோடும் மனம் நிறைய கருத்துக்களோடும் அதை செய்து தீர வேண்டும் என்கிற மன உறுதியுடனும் நீங்கள் செல்வீர்கள். நிச்சயமாக எவ்வளவுதான் பொய்யும் புரட்டும் சக்தியானதாக இருந்தாலும்
இறுதியில் உண்மை மட்டும்தான் ஜெயிக்க முடியும். உண்மை ஒரு நாளும் ஜெயிக்கும். ஆகவே அந்த வகையிலே அந்த நம்பிக்கையோடு நாம் இருப்போம். அவங்க ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்வார்கள், இஃப் இட் இஸ் நாட் குட் தென் இட் இஸ் நாட் த எண்ட் என்று சொல்வார். இது நன்மை இல்லை என்று சொன்னால் இது முடிவல்ல. ஆகவே நிச்சயமாக பாஜக நன்மை அல்ல. ஆகவே பாஜக முடிவாக இருக்க முடியாது. அந்த முடிவுக்கு பிறகு மக்கள் நலம் நாடுகின்ற ஒரு அரசு வந்தே தீர வேண்டும். அதை ஏழை எளிய மக்களின் மீது கவலைப்படுகின்ற அரசாகவும், சுரண்டல் இல்லாத அரசாகவும், அடித்தட்டு மக்களினுடைய நலத்தை பேணுகிற ஒரு அரசாகவும் அமைய வேண்டும். மத வேறுபாடு, சாதி வேறுபாடு, மொழி வேறுபாடு இன்றி நாம் எல்லோரும் சகோதரர்களாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான இந்தியாவை உருவாக்குகின்ற பணியிலே சேர்ந்து பணியாற்றுவோம். நன்றி, வணக்கம்.